Hello friends, welcome to TNPSC STUDYGRAM channel. இந்த வீடியோவில் நம்ம TNPSC Group-4 POLITYல இது வரைக்கும் கேட்ட questions and அதற்கான answers பார்க்க போகிறோம். 100+ questions இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு எழுதுறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்க்குறது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு தான் எல்லாருமே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நானும் உங்களோட சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ கம் லெட் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு பி கிரியேட்டட் பேஸ்ட் ஆன் லிங்க்விஸ்டிக் பேசிஸ் வாஸ், அதாவது முதல்ல மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாநிலம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதற்கான ஆன்சர் ஆந்திரா. முதல்ல மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாநிலம் அப்படின்னா உங்களுக்கு ஆந்திரா தான் ஞாபகம் வரணும். So the first state to be created based on linguistic basis was Andhra. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க. Which right has been abolished by the 44th Amendment Act of 1978? ஓகேங்களா, ஸோ இந்த 44th Amendment of 1978 இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இந்த ஆக்ட் படி எந்த ரைட்டை வந்து அபாலிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதை தூக்கி என்ன பண்ணியிருக்காங்க 300A அப்படின்ற ஆர்டிக்கலில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினை எப்படி மாற்றி ஃப்ரேம் பண்ணி கேட்கலாம் அப்படின்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஹாஸ் பீன் அபாலிஷ்டு பை விச் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கனாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த ஆக்ட் எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்கள். In Lok Sabha, how many members are elected directly by the people? ஸோ மக்களால் டைரெக்டாக தேர்ந்தெடுக்கப்படுற மொத்த உறுப்பினர்கள் லோக்சபாவில் எத்தனை பேர்? நல்லா கொஸ்டினை படிச்சுட்டு தான் ஆன்சர் எழுதணும். ஸோ லோக்சபாவில் மொத்தம் எத்தனை உறுப்பினர்கள்னு கேட்கலாங்க. அதில் வந்து மக்களால் நியமிக்கப்படுற டைரெக்டாக எலெக்ட் பண்ணப்படுற மெம்பர்ஸ் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக 545 மெம்பர்ஸ் இந்த லோக்சபாவா, அதில் வந்து 2 மெம்பர்ஸ் வந்து எலெக்டட் பை த பிரசிடெண்ட். அந்த 2 மெம்பர்ஸுமே வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ். அப்போ மீதி இருக்கிற மெம்பர்ஸ் தான் வந்து டைரக்ட்லி எலெக்டட் பை பீப்புள். ஸோ 545ல் 2 போச்சுன்னா 543. கொஸ்டினை திருப்பி நல்லா படிங்க. இந்த கொஸ்டினில் சின்ன ட்விஸ்ட் இருந்தாலும் உங்களால் அந்த ஆன்சரை கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கரெக்டாக அந்த ட்விஸ்ட்டை கண்டுபிடிக்கலன்னா கொடுக்க முடியாது. இன் லோக்சபா ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் நாமினேட்டட் பை த பிரசிடெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணணும்? 2. ஓகேங்களா, ஸோ நல்லா கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், ஃபோர்த் கொஸ்டின். விச் அமெண்ட்மெண்ட் ஹாஸ் மேட் ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டு நாகர் பாலிகாஸ்? ஓகேங்களா, ஸோ அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் நாகர் பாலிகாஸ் வந்து எந்த அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து எந்த அமெண்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74th அமெண்ட்மெண்ட். 73rd அமெண்ட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஸ்டடிகிராமை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் இதில் வந்து ஒன்லி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் டாபிக்ஸ் தான் போட்டுட்டு வரேன். ஸோ நானும் ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் யூனியன் டெரிட்டரி ஹேஸ் இட்ஸ் ஓன் எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி? எந்த யூனியன் பிரதேசம் அதற்கான அதனோட சொந்த எலெக்டட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எந்த யூனியன் டெரிட்டரிக்கு இருக்குது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா புதுச்சேரி. ஓகேங்களா, ஆன்சர் என்னது? புதுச்சேரி. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம 6th கொஸ்டின் போகலாம். 6th கொஸ்டின் பாருங்கள். The Chief Justice and other judges of the Indian Supreme Court are appointed by the President. So, Chief Justice மற்றும் இதர ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்ற அந்த ஒரு கமிஷனை பேஸ் பண்ணி 4 கொஷின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸில், அதாவது பாலிட்டியில். ஸோ இந்த விஜிலன்ஸ் கமிஷனை பற்றி நம்ம ரொம்ப விஜிலண்ட்டாக படித்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா,
எங்கள் அம்மா அடிக்கடி சொல்கிறது என்னென்னா ஒவ்வொரு மினிட்டும் கோல்டு, ஒவ்வொரு கொஷினும் கோல்டு அப்படின்னா அந்தளவுக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சருக்கும் கொடுத்து படித்தா தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஆன்சர் பார்த்திங்கன்னா சந்தானம் கமிட்டி ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன். ஸோ சந்தானம் கமிட்டி ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன்னு ஒரு கமிட்டி இருக்குது, ஓகேங்களா. அந்த கமிட்டியை அந்த கமிட்டியோட பரிந்துரைப்படி தான் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சந்தானம் கமிட்டி ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன், ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்த சைடில் வந்து சின்னதாக ஹின்ஸு வச்சு கூட படிச்சுக்கோங்க, ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்ச ஹின்ஸை நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹவு மெனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் த 1951 ஃபஸ்ட்டு இந்தியன் ஜென்ரல் எலெக்ஷன், அதாவது இந்தியன் பொது தேர்தல். இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் இது வரைக்கும் பாலிட்டினா என்னன்னே அந்த பக்கம் போல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும், பாலிட்டி அப்படின்னா எது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹவு மெனி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் த 1951 ஃபஸ்ட்டு இந்தியன் ஜென்ரல் எலெக்ஷன். முதல்ல இந்தியாவில் பொது தேர்தல் நடக்குது. எந்த வருஷம் நடக்குது? 1951. ஸோ அப்போது எத்தனை பார்ட்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா 54 பார்ட்டிஸ். இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. என்னென்னா, இந்தியா இஸ் அ மல்டி பார்ட்டி சிஸ்டம். இப்போ ஃப்ரான்ஸ்லேயும் வந்து என்ன பார்ட்டி சிஸ்டம்னா மல்டி பார்ட்டி சிஸ்டம். அதாவது நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குன்னா நம்ம மல்டி பார்ட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஷின் பார்த்திங்கன்னா 1951 நடக்குது, ஓகேங்களா. ஸோ 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கப்புறம் 1951 ஃபஸ்ட்டு இந்தியன் ஜென்ரல் எலெக்ஷன் நடக்குது. அண்ட் அதில் வந்து 54 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், விச் ஆர்டிக்கல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டாக்ஸ் அபவுட் டாக்ஸஸ் லெவிட் அண்ட் கலெக்டட் பை யூனியன் பட் அசைன் டு த ஸ்டேட்ஸ். அதாவது ஸ்டேட்ஸுக்குன்னு அசைன் பண்ணியிருக்க டாக்ஸஸ் பட் லெவிட் அண்ட் கலெக்டட் பை யூனியன், அதை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 269. இந்த நம்பரே கொஞ்சம் பெக்யூலராக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 வருது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 வருது பாருங்கள், 2, 6, 9, ஓகேங்களா. ஸோ இது வந்து this article talks about the taxes levied and collected by the union but assigned to the states, ஓகேங்களா. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நமக்கு ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரிஞ்சாதான் நம்மளால் ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து டிஸ்கிரிப்டிவ்னால் நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன மாறினாலும் நமக்கு தெரியாது, ஓகேங்களா. பட் இது வந்து ஒன் வேர்டு அப்படின்னு நீங்கள் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன, கரெக்டான ஆன்சர் ஒன்று தான். அந்த கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதுக்கான விடையை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நமக்கு வந்து ஃபேக்சுவலாக நமக்கு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து சன் ரைசஸ் இன் விச் டைரக்ஷன் டஸ் த சன் ரைஸ் அப்படின்னு உங்களை தூங்கும்போது எழுப்பி கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க, த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஸோ அதுக்கான காரணம் நம்ம மைண்டில் அது நல்லா செட் ஆகிடுச்சு. 4 டைரக்ஷன்ஸை கொடுத்து கேட்டாலும் நீங்கள் ஈஸ்ட் தான் சொல்ல போகிறீங்க, கரெக்டாக. அந்த மாதிரி இதில் வந்து நமக்கு ஆர்டிகல்ஸ், இந்த ஆர்டிக்கல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்ல மனப்பாடமாக தெரியணும். ஸோ நான் அதுக்கான வீடியோஸும் ஃபர்தராக போடுறேன். ஸோ காமராஜர் served as the Chief Minister of India for how many years? இந்த கொஷின் பாருங்கள். ஸோ காமராஜர் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு எத்தனை வருஷத்துக்கு சர்வ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 years, 9 வருடங்கள். இந்த மாதிரி மற்ற ஆட்சியாளர்கள் வந்து எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கூட கேள்வி கேட்கலாம். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஆல்ரெடி நம்ம கேட்டிருக்க கேள்வியே அப்படியே ரிப்பீட் ஆகும்னு கிடையாது. அதை வந்து நம்ம பேஸாக வச்சுட்டு நம்மளே நிறையா படிச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ ரைட் டு க்ளீன் வாட்டர் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் விச் ஆர்டிக்கல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். சுத்தமான தண்ணிக்கான உரிமை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் எந்த ஆர்டிக்கலில் சொல்லப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, டெய்லி இனிமேல் தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணி சுத்தமாக இருக்கா, அதுக்கான ரைட் வந்து எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 21 அப்படின்றத சொல்லியே நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அது நமக்கு ரீகால் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தண்ணிப்பட்ட படமாக அது வந்து மாறிடும்.
ஸோ எப்போ கேட்டாலும் நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ ரைட் டு க்ளீன் வாட்டர் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஆர்டிக்கல் 21. எப்போலாம் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களோ அது சுத்தமாக இருக்கா, ரைட் டு க்ளீன் வாட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு அடிப்படை உரிமை அண்டர் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டிக்கல் 21. 21ஓட ஒரு 20 ஆட் பண்ணுங்களேன், 41 வரும். ஆர்டிக்கல் 41 எதை பற்றி பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, ஆர்டிக்கல் 41 எதை சொல்லுது அப்படின்னா ரைட் டு ஒர்க். நமக்கு அந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க, நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் விச் இயர் த ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் தமிழ்நாடு டியூரிங் த பனகல் மினிஸ்ட்ரி? ஆன்சர் வந்து 1924. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு பனகல் ஆட்சி, அவங்களோட ஆட்சியில் வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, நிறுவியிருக்காங்க. எந்த வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1924. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 12 பார்த்திங்கன்னா இதை மாடிஃபை பண்ணி நமக்கு கொஸ்டினே மாற்றி கூட கேட்கலாம். அதாவது இன் 1924 during the Panagal ministry the staff selection board was established in which state ன்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா எப்படி கேட்கலாம், which board was established in Tamil Nadu in 1924 during the Panagal ministryன்னு கேட்கலாம். ஸோ நீங்கள் எப்படி கேட்டாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டான விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃப்ரம் வென் விமன் வேர் கிராண்டட் த ரைட் டு வோட் இன் பிரிட்டிஷ் இந்தியா? ஓகேங்களா, பிரிட்டிஷ் இந்தியாவாக இருக்கும்போது, அதாவது நமக்கு சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி பிரிட்டிஷ் இந்தியாவில் விமனுக்கு எந்த வருஷத்துலேருந்து ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1921. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓட்டிங் ரைட்டை வந்து 21 கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அதை வந்து 18 குறைச்சிருந்தாங்க. சரிங்களா, அந்த 21 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ விமனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓட்டிங் ரைட்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் எந்த இயரில் கொடுத்துருக்காங்க? 1921. ஓகேங்களா. ஸோ பின்னாடி நம்ம அந்த கொஸ்டின் பார்ப்போம். அப்போ உங்களுக்கு திருப்பி இதை நான் ரிலேட் பண்ணி சொல்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் வரும். 1921 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை 21 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், இதெல்லாம் என்னதுங்க? ரைட்ஸ். ஸோ இது வந்து நமக்கு எதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க, எப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க? ஆர்டிகல்ஸில் கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அகெயின் நான் சொல்கிறது இதுதான், ஆர்டிகல்ஸை நம்ம தரவு பண்ணணும். இப்போவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 4 ஆர்டிகல்ஸ் படிச்சிருவீங்க. அப்படின்னா ரைட் ஈக்குவாலிட்டி எந்த ஆர்டிகல்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க? ஆர்டிகல்ஸ் 14 to 18. ஓகேங்களா. 18க்கு அப்புறம் 19 to 22 பார்த்திங்கன்னா ஃப்ரீடம், ரைட் டு ஃப்ரீடம். அப்புறம் ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் வந்து ஆர்டிக்கல் 32. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலை பற்றி நம்மளோட அம்பேத்கர் அவர்கள் நிறைய இடத்துல வந்து அதை பற்றி ப்ரைஸ் பண்ணி பேசியிருப்பாங்க. ஸோ அதுவுமே நமக்கு கொஷின்ஸாக வந்திருக்கு. அடுத்து பாருங்கள், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், ஆர்டிகல்ஸ் 25 to 28. யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஈக்குவலாக இருக்கணும், எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கணும். ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரம், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்னர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் விச் ஒன் இஸ் ஃபால்ஸ் ஆர் விச் ஒன் இஸ் ட்ரூ அந்த மாதிரி கேட்பாங்க இல்லையா கொஷின்ஸு. அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் தான். நான் வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதியிருக்கேன், ஏன்னா ரெண்டுமே ட்ரூ. கவர்னரை பற்றின 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்ப்போம். த டேர்ம் ஆஃப் த ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் இஸ் 5 years. எத்தனை ஆட்சி காலம் வந்து கவர்னருக்கு, ஆளுநருக்கு வந்து எத்தனை வருஷம்? 5 years. He can remain in office till his successor enters upon the office of the governor. ஸோ அவர் வந்து எந்த காலம் வரைக்கும் இருக்கலாம்? அவருடைய நெக்ஸ்ட் பர்சன் வந்து அந்த சீட்டுக்கு வர வரைக்கும் கவர்னர் வந்து அவங்க ஆஃபீஸில் இருக்கலாம் அப்படின்றது தான் அதனுடைய மீனிங். ஸோ அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 16th கொஷின் பாருங்கள். இன் விச் மாடல் ஆஃப் எலெக்ஷன்ஸ் the president and the vice president, the members of the Rajya Sabha are elected? ஆன்சர் வந்து எந்த மெத்தட் ஆஃப் எலெக்ஷனில் எலெக்ட் பண்ணுறாங்க? டைரக்ட் எலெக்ஷனாக? இல்லை. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன்.
ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ராஜ்யசபா. உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அப்படியே நானும் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி வைக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து எந்தளவுக்கு ரீகால் பண்ணுறோன்னு ஞாபகம் இருக்கும். அப்படியே ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இன்றைக்கி இதை படிக்கிறீங்க அப்படின்னா, எந்த சப்ஜெக்ட் வேணாலும் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எதுவானாலும் சரி, இன்றைக்கி படிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு இன்றைக்கி நீங்கள் படிக்கிற டாப்பிக்கை நெக்ஸ்ட்டு கன்சிக்யூட்டிவ் டேவே வந்து ரிவைஸ் பண்ணிடுங்க. அதாவது இன்றைக்கி படிக்கிறீங்கன்னா நாளைக்கே வந்து கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த நீங்கள் படித்த இன்ஃபர்மேஷனை நல்லா வந்து ரீடெயின் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின் பார்ப்போமா. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இஸ் கால்ட் அஸ் த கன்சியூமர்ஸ் மேக்னா கார்ட்டா. ஸோ கன்சியூமர் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இஸ் கால்ட் அஸ் கன்சியூமர்ஸ் மேக்னா கார்ட்டா. ஸோ இது கன்சியூமர் கார்ட்டா. இப்போ நம்ம கன்சியூமர் தானே, நீங்கள் வந்து ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னா கார்ட்டில் தானே வைப்பீங்க, பொருளெல்லாம் கார்ட்டில் வைப்பீங்களா? சும்மா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக மட்டுமே சொல்கிறேன். நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அது எதில் போடுவீங்க? ஆட் டு கார்ட்டுன்னு போடுவீங்களா? கார்ட்டில் போட்டுட்டு தானே அதுக்கப்புறம் நம்ம செக் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னாலே உங்களுக்கு நுகர்வோர், நம்ம வாங்குகிறோன்றது ஞாபகம் வந்துடணும். வாங்குறத நம்ம எதில் வைப்போம்? கார்ட்டில் வைப்போம். ஸோ கார்ட்டுக்கு ரிலேட்டடாக நமக்கு என்ன வருது? கன்சியூமர்ஸ் மேக்னா கார்ட்டா. ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு ஹிண்ட்டு வச்சு படிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்போவுமே மறக்காது. ஈவன் இப்போ நீங்கள் இது வந்து ரிவைஸே பண்ணாமல் போனால் கூட, ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன், அப்போ நமக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கிளிக் ஆகிடும் மைண்டில், இது எங்கேயோ படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கரெக்டான ஆப்ஷன் தான் கிளிக் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Who was selected as the first Chief Vigilance Commissioner of India? இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? விஜிலன்ஸ் கமிஷனை வச்சியே 4 கொஷின் வந்திருக்குன்னு சொன்னேன்னா, ஸோ விஜிலன்ஸ் கமிஷன் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? யாருடைய பரிந்துரைப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? சந்தானம் கமிட்டி ஆன் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன்னு படித்தோமா? ஸோ ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கிற விஜிலன்ஸ் கமிஷனோட சீஃப் விஜிலன்ஸ் கமிஷனராக செலக்ட் ஆனவர் யார்? முதல்ல ஆன்சர் பார்த்திங்கன்னா நீத்தூர் ஸ்ரீனிவாச ராவோ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃப்ரான்ஸ் ஹேஸ் மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரான்ஸ் ஹேஸ், இந்த மல்டி பார்ட்டின்றது தான் நமக்கு கொஸ்டினாக இருந்தது. ஸோ அதை நான் சேர்த்து எழுதிட்டேன். ஃப்ரான்ஸ் ஹேஸ் மல்டி பார்ட்டி சிஸ்டம். நான் எதுக்கு இதை பர்பஸ்ஃபுல்லாக எழுதுனேன் அப்படின்னா, எழுதுறது மூலயமா நமக்கு வந்து கண்டிப்பாக நல்லாவே நம்ம ஒரு விஷயத்தை வந்து பதிய வைக்க முடியும். இப்போ நீங்கள் வந்து நேஷ்னல் இன்டெக்ரேஷன் டே செலிப்ரேட்டட் ஆன் November 19 சொல்கிறதுக்கும் அந்த சென்டென்ஸ் எழுதி முடிக்கிறதுக்குமான டைம் வந்து கண்டிப்பாக மாறுபடும் இல்லையா? ஸோ நேஷ்னல் இன்டெக்ரேஷன் டே செலிப்ரேட்டட் ஆன் November 19 நம்ம கைப்பட எழுதும்போது மெமரியில் ரெஜிஸ்டர் ஆகும். அண்ட் ஸ்லோ ரெஜிஸ்ட்ரேஷன், எந்தளவுக்கு நம்ம ஸ்லோவாக ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு வந்து லாங் லாஸ்டிங் ரிட்ரீவல் இருக்கும். நெக்ஸ்ட்டு 20th கொஷின் பார்ப்போமா. நேஷ்னல் இன்டெக்ரேஷன் டே செலிப்ரேட்டட் ஆன் November 19. தேசிய ஒருமைப்பாட்டு தினம் செலிப்ரேட்டட் ஆன் November 19. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தி ஆர்டிக்கல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட் ஃபார் த வைஸ் பிரசிடெண்ட் இஸ். எந்த ஆர்டிக்கல் வந்து வைஸ் பிரசிடெண்ட் பற்றி சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கல் 63. இப்போ பிரசிடெண்ட் அப்படின்னா ஆர்டிக்கல் எந்த ஆர்டிக்கல்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு கொஸ்டின், வைஸ் பிரசிடென்ட்னு பார்த்தோன்னா எனக்கு ஞாபகம் வருது. பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா எந்த மெத்தடில் எலெக்ட் பண்ணுறோம்? இன்டைரக்ட் மெத்தட் ஆஃப் எலெக்ஷன். இப்படி தான் நீங்கள் வந்து ரிலேட் பண்ணி படிக்கணும். நமக்கு வேறு வழி இல்லை. ரிலேட் பண்ணி படிக்கிறதுனால நமக்கு அட்வான்டேஜ் தான், நல்லது தான். அப்படியே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பைஹார்ட் பண்ணுறது ஓகே. பட் நீங்கள் ரிலேட் பண்ண உங்களுக்கு இதனால் அது, அதனால் இதுன்ற அந்த கான்செப்ஷுவலாக நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி பண்ணி நீங்களே படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போது ஆர்டிக்கல் கொஸ்டின் நம்பர் 22. இந்த ஆர்டிக்கல் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? ஆர்டிக்கல் 41 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கேரண்டீஸ் ரைட் டு ஒர்க். இந்த 41லேருந்து 20 மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 21. 21 பற்றி நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? ரைட் டு க்ளீன் வாட்டர். ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். இங்கே வந்து ஆர்டிக்கல் 41 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கேரண்டீஸ் ரைட் டு ஒர்க். ஓகே, அதாவது வேலை செய்கிறதுக்கான அந்த ரைட்ஸ், உரிமையை கொடுக்கறது ஆர்டிக்கல் 41. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
Next, the government of India introduced the right to education on 1st April 2010. So 1st April 2010 ல தான் first right to education government of India introduce பண்ணியிருக்காங்க. Next பாருங்க, when was the Legal Services Authority Act லோக் அதாலத் passed? நம்ம வந்து எப்படி விஜிலன்ஸ் கமிஷனை பார்த்தோமோ ஆர்டிகல்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த ஆக்ட் சட்டங்கள் வருது இல்லையா, நிறைய சட்டங்கள் கமிஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் வந்து எப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது லோக் அதாலத் எப்போன்னா 1987. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறீங்கன்னா 1987 ரிவர்ஸில் 987 லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் லோக் அதாலத் பாஸ்ட். ஓகேங்களா, எப்போ 1987. ஓகேங்களா, இந்த லோக் அதாலத் லோக் ஆயுக்தா அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். நான் சொல்கிறேன், படிக்கும்போது அந்த ஹிண்ட்டு சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. விச் ஆர்டிக்கல் மேக் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் அ லா ஆஃபீஸர் தி அட்டார்னி ஜென்ரல் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா? எந்த ஆர்டிக்கல் வந்து இந்த ப்ரொவிஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 76. ஆர்டிக்கல் 76. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த பிளானிங் கமிஷன் இன் இந்தியா இஸ் நவ் நோன் அஸ் நித்தி ஆயோக். முன்னாடி வந்து நம்ம பிளானிங் கமிஷன்னு சொல்லிகிட்டு இருந்தோம், கரெக்டுங்களா. அதுக்கப்புறம் வந்து நித்தி ஆயோக்னு மாறிச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிளானிங் கமிஷன் எந்த இயரில் நித்தி ஆயோக் அப்படின்னு வந்து மாற்றப்பட்டுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆர்டிகல்ஸ் ஆஸ் யூஷுவல் நமக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஸோ நம்ம ஒரு ஆர்டர் வச்சு தான் படிக்கணும். கவர்னர் வந்து ஆர்டிக்கல் 153, நான் வந்து செப்பரேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஆர்டிகல்ஸுக்கும். ஸோ கவர்னர் வந்து ஆர்டிக்கல் 153, சீஃப் மினிஸ்டர் ஆர்டிக்கல் 163. அதே மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்கள்ல, இப்போ நான் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் மாதிரி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணலான் இருக்கேன், ஆல்ரெடி பண்ணிட்டும் இருக்கேன். ஸோ இஃப் யூ ஃபைண்ட் இட் ஓகேனா ஓகே, ஆர் எல்ஸ் வில் கோ த்ரூ த டைப்டு திங்ஸ். அதாவது டைப் பண்ணி அப்படியே கம்ப்யூட்டரைஸ்டாக லெட்டர்ஸாகவே ஃபாண்ட்டாகவே பார்க்கணுமா, இல்லை ஹேண்ட் ரிட்டன் ஓகேவான்னு மட்டும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஃபர்தர் வீடியோஸில் ஹேண்ட் ரிட்டன் போகலாமா இல்லை டைப் பண்ணியே போடுறதான்னு நான் டிசைட் பண்ணுறேன். எனக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் நான் எதுக்கு பர்சனலாக ப்ரிஃபர் பண்ணுறேன் அப்படின்னா எழுதி படிக்கணும். ஸோ தட் அதை நான் உங்களுக்கு ஷேரும் பண்ணால் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு பார்த்தேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கவர்னர் வந்து ஆர்டிக்கல் 153, சீஃப் மினிஸ்டர் ஆர்டிக்கல் 163, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 170, கவுன்சில் 171. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது இல்லையா, ஏக்கு அப்புறம் தான் சி வரும், கரெக்டாக. ஸோ அசம்பிளி அதுக்கப்புறம் கவுன்சில், அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அசம்பிளிக்கான ஆர்டிக்கல் 170, கவுன்சிலுக்கான ஆர்டிக்கல் 171. அதேமாதிரி கவர்னர் 153, சீஃப் மினிஸ்டர் 163. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, விச் கமிஷன் செட்ஸ் அப் இன்டர்நேஷ்னல் ஃபுட் ஸ்டாண்டர்ட்? அதாவது சர்வதேச உணவுத்தரம் அதை வந்து நிர்ணயிக்கிற கமிஷன். அகெயின் பார்த்திங்கன்னா இது ஒரு கமிஷன் பேஸ்டு கொஸ்டின் தான். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா கோடெக்ஸ் அலிமெண்டேஷன்ஸ் கமிஷன். ஸோ இந்த கமிஷன் தான் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபுட் ஸ்டாண்டர்டை வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கன்சியூமர் கோர்ட்ஸ் ஆர் செட்டப் இன் விச் டயர் சிஸ்டம்? எத்தனை அடுக்குகளில் வந்து நுகர்வோர் நீதிமன்றங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டயர் சிஸ்டம். ஓகே. நெக்ஸ்ட்டு, அசாசினேஷன் ஆஃப் காந்திஜி அவர்கள் வந்து எந்த டேட்ஸ் அண்ட் முக்கியமான ஈவெண்ட்ஸ் அண்ட் டேட்ஸ் அஃப்கோர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எந்த டேட் அடாப்ட் பண்ணது ஒரு டேட் இருக்கும், அதுக்கப்புறம் எந்த அன்னைக்கு வந்து அது வந்து ஃபோர்ஸ் கேம் இன்டு ஃபோர்ஸ்னால் என்றைக்கு வந்து அது வந்து அமலாக்கப்படுத்தப்பட்டதுன்றதுக்கு ஒரு டேட்டு வரும். ஸோ அது நம்ம தெரிஞ்சு படிக்கணும். அசாசினேஷன் ஆஃப் காந்திஜி அவர்கள் January 30th 1948, ரிப்பப்ளிக் டே January 26, 1950 இயர்ஸோடு தான் படிக்கணும். இண்டிபெண்டன்ஸ் டே August 15th 1947, இது நமக்கு நல்லா தெரியும். ரிப்பப்ளிக் டே January 26ன்னு தெரியும், ஆனால் 1915 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அடாப்டட் நேஷ்னல் ஆந்தம், தேசிய கீதத்தை வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அடாப்ட் பண்ண டே என்னன்னு பார்த்தீங்கன்னா January 24, 1950. இப்போ பார்த்திங்கன்னா ரிப்பப்ளிக் டேயில் வந்து நேஷ்னல் ஆந்தம் இல்லாமல் நடக்காது. ஸோ
நேஷ்னல் ஆந்தம் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க January 24, 1950. ரிப்பப்ளிக் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் January 26, 1950, 2 நாள் கழிச்சு. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. Question number 33. The election process at the state level is supervised by. இப்போ மாநிலங்கள் லெவலில் நடத்தப்படுற எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் யார் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். ஓகேங்களா, சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர். இப்போது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 34. The status of the Chief Election Commissioner of India is equivalent to that of the. நல்லா பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸருக்கும் மேலே இருக்கிறவங்க தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அண்ட் சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட ஸ்டேட்டஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவலண்ட்டான ஒரு பதவி. ஓகேங்களா, ஸோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். இதனெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். லோக் அதாலத் பார்த்தோமா, இது வந்து லோக் ஆயுக்தா. So the institution of Lok Ayukta was established first in the state of Lok Ayukta, Maharashtra. ரெண்டுமே அந்த ஆ சவுண்டில் முடியுது. லோக் ஆயுக்தா மகாராஷ்டிரா. ஓகேங்களா, ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயுக்தா மகாராஷ்டிரா ரைமிங் வேர்ட்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. Who said the directive principles of state policy is a novel feature of the Indian Constitution? Indian Constitutionல இருக்கிற DPSP. ஓகேங்களா, டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி வந்து ஒரு நாவல் ஃபீச்சர், ஒரு புதுமையான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு த ஐடியா ஆஃப் கன்கரண்ட் லிஸ்ட் வாஸ் borrowed ஃப்ரம். இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து பாரோ பண்ணியிருப்போம். அது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட கான்ஸ்டிடியூஷனை வந்து இயக்கும்போது எழுதும்போது அதாவது க்ரியேட் பண்ணும்போது பேக் அண்ட் பேகேஜஸ் அப்படி தான் சொல்லுவோம். நிறையா வந்து நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம், ஃபீச்சர்ஸை வந்து பாரோ பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, பொதுப்பட்டியல். அதாவது ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், 3 லிஸ்ட் இருக்குல்ல. அதில் வந்து கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எந்த கான்ஸ்டிடியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன். எந்த கான்ஸ்டிடியூஷன்? ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஏசி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போது சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி வந்து எந்த கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணியிருக்கோன்னு சொல்லுங்கள். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எந்த கான்ஸ்டிடியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருக்கோம்? நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சைட் பை சைட் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 38. இன் விச் இயர் த பார்லிமெண்ட் enacted த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட். அதாவது அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டை வந்து எனாக்ட் பண்ணுறாங்க. எனாக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட். ஓகேங்களா, எந்த வருஷம்? 1963 அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட். அதே மாதிரி முதல்ல லிங்குவிஸ்டிக் பேசிஸில் க்ரியேட் பண்ணப்பட்ட ஸ்டேட் எது ஞாபகம் இருக்கா? ஆந்திரா. ஓகேங்களா, இப்போ வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் வந்து எந்த வருஷம் வந்து பார்லிமெண்ட் எனாக்ட் பண்ணுறாங்க? 1963. இந்த கொஸ்டினை பார்த்திங்க அப்படின்னா 369 ரிவர்ஸில் வருதா? 1963 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1987 என்னது? லோக் அதாலத் வந்த ஆண்டு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஓகே, நான் ரொம்ப ஸ்க்ரோல் பண்ணல. 39th கொஸ்டின் பாருங்கள். த மெம்பர்ஸ் ஆஃப் த சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் ஆர் கிவன் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஜட்ஜஸ் ஆஃப் த ஹை கோர்ட் ஃப்ரம் அன் அமெண்ட்மெண்ட் இன் த இயர் ஆன்சர் 2006. அதாவது சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு வந்து ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட் ஸ்டேட்டஸ் எந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா வருது? எந்த வருஷத்து அமெண்ட்மெண்ட் மூலயமா வருதுன்னா 2006 நடந்த அமெண்ட்மெண்ட் மூலயமா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் ஒரு மறைமுகமான கொஷின் என்னென்னா, இன் 2006 an amendment had been made to give the members of the central administrative tribunal the status of னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஜட்ஜஸ் ஆஃப் த ஹை கோர்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் கிடையாது, ஜட்ஜஸ் ஆஃப் த ஹை கோர்ட். நம்ம ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம என்ன ஒன்று பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் அதான் அந்த ரிலவன்ஸ் ஒரு செயின் கனெக்டிவிட்டி மாதிரி வச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா which one of the following parliamentary committee is semi-judicial in nature? Answer, committee on privileges. So committee on privileges வந்து அந்த committee வந்து semi-judicial in nature. Next, question number 41. The Constituent Assembly of India was set up according to the proposals of the கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து கொண்டு வரல. அது வந்து கேபினெட் மிஷன் பிளான்னு ஒன்று இருந்தது. அவங்க வந்து அவங்களோட ப்ரப்போசல்ஸ் அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னது வச்சு தான் நமக்கு வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வந்து செட்டப் பண்ணாங்க. ஸோ கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வாஸ் செட்டப் அக்கார்டிங் டு த ப்ரப்போசல்ஸ் ஆஃப் த கேபினெட் மிஷன் பிளான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 42. which one is not part of the பஞ்சாயத் ராஜ்? பஞ்சாயத் ராஜ் வந்து எந்த அமெண்ட்மெண்ட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நான் சொல்கிறேன். 74th அமெண்ட்மெண்ட்டு எதுக்கு பார்த்தோம்? நாகர்பாலிகா 73rd வந்து பஞ்சாயத் ராஜ். ஓகேங்களா. ஸோ பஞ்சாயத் ராஜில் என்னென்னலாம் வருதுன்னா வில்லேஜ், ஜில்லா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வில்லேஜ், ஜில்லா பரிஷத், ஸ்மிருதி, இந்த 3மே இருக்கும். இல்லாததுன்னு பார்த்திங்கன்னா டவுன்ஷிப். ஏன்னா நம்ம பஞ்சாயத்து அந்த இதை பற்றி பேசுகிறோம். ஸோ டவுன்ஷிப் அங்கே கிடையாது. பஞ்சாயத்து ராஜில் இருக்கிற 3 விஷயங்கள்னா ஸ்மிருதி, வில்லேஜ், ஜில்லா பரிஷத். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்? அடிப்படை கடமைகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, நமக்கு உரிமைகள் மாதிரி நமக்கு கடமைகள் இருக்குது. ஸோ பார்ட் 4A. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து the right of education act 2009 is not related to. 4 ஆப்ஷன் கொடுத்து இதை கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து ரிலேட்டட் டு என்னென்னலாம் பார்த்துடலாம். ப்ரைமரி எஜுகேஷன், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், ஃப்ரீ எஜுகேஷன். ஸோ அந்த ப்ரைமரி எஜுகேஷன், அதுக்கப்புறம் எஜுகேஷனோட தரம் அண்ட் இலவச கல்வி, இதில் தான் அது ஃபோக்கஸ் பண்ணுது. நாட் ரிலேட்டட்னு பார்த்திங்கன்னா ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வியை பற்றி அது வந்து ரிலேட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு, த சேர்மன் ஆஃப் த 14th ஃபினான்ஸ் கமிஷன் இன் இந்தியா யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு 14th மட்டும் கேட்க மாட்டாங்க, எது வேணாலும் கேட்கலாம். ஸோ நீங்கள் அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு அந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுவும் நம்ம தனியாக படித்து தான் ஆகணும். நான் சொல்கிறேன், நானும் அப்லோட் பண்ணுறேன், மீன் டைம் நீங்களும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ 14th ஃபினான்ஸ் கமிஷன் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் YV ரெட்டி. நெக்ஸ்ட் 46th கொஷின் பாருங்கள். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ்ட் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஆன் த மாடல் ஆஃப். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து நம்ம எந்த கான்ஸ்டிடியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் நான் ஆல்ரெடி கேட்டிருந்தேன் இல்லையா, பிரிட்டிஷ் வெஸ்ட் மினிஸ்டர் மாடல்லேருந்து நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இது நல்லாவே ஞாபகம் இருக்கும் நமக்கு. இப்போது நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 47th கொஷின். In which schedule of the constitution the recognized 22 languages has been included? எந்த ஷெட்யூலில் வந்து 22 லாங்குவேஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ரெக்கக்னைஸ் பண்ண 22 லாங்குவேஜஸ்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8th ஷெட்யூல். ஸோ 8th ஷெட்யூல் வந்து லாங்குவேஜ் ரிலேட்டட். நெக்ஸ்ட்டு 48th பாருங்கள். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ஸ்டேட் லிஸ்ட் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். கன்கரண்ட் லிஸ்ட்டு நம்ம எந்த கண்ட்ரிலேருந்து பாரோ பண்ணியிருந்தோம்? ஆஸ்திரேலியன் கான்ஸ்டிடியூஷன். அதனால் ஏசின்னு ஞாபகம் வச்சுக்கலான்னு சொன்னேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ஸ்டேட் லிஸ்ட் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் ஸ்டேட் லிஸ்ட்டில் எது கிடையாதுன்றதுக்கு முன்னாடி எதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். போலீஸ், பப்ளிக் ஆர்டர், ப்ரிசன்ஸ். ஸோ இல்லாதது பார்த்திங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், சிபிசி இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்டேட் லிஸ்ட்டு கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, the idea that Indians should have constituent assembly to frame a constitution of India was initiated by. இப்போ வந்து நமக்கு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி வந்து யாருடைய ப்ரப்போசலாக செட்டப் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா கேபினெட் மிஷன் பிளான். இப்போது the idea that Indians should have a constituent assembly, நமக்கு கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி தேவைப்படுது, ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நமக்கு இந்தியன்ஸ்க்கு வந்து கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி தேவை அப்படின்றத இனிஷியேட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா MN ராய். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு
50th question. Chairman of the first National Backward Class Commission was Kaka Kalekar. So இதுவும் வந்து ஃபஸ்ட்டு சேர்மன், ஃபஸ்ட்டு மெம்பர்ஸ் அந்த மாதிரி கூட நமக்கு ஃபஸ்ட்டு லீடர், ஃபஸ்ட்டு சேர்பர்சன் இந்த மாதிரி வந்து நிறைய கமிஷன்ஸ்க்கான கொஷின்ஸும் கேட்பாங்க. ஸோ நம்ம எல்லா கமிஷன்ஸ்க்குமான அந்த ஃபஸ்ட்டு மெம்பர்ஸாவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, the salary and allowances of the public prosecutors are given by, இந்த பொதுநல வழக்கறிஞர்கள் இருக்காங்கல்ல, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ், அவங்களுக்கான சேலரி மற்றும் அவங்களுக்கான அலவன்சஸ் எல்லாம் யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், அப்படி இல்லைனா ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட், அக்கார்டிங் டு த 74th Constitution Amendment Act, metropolitan area means, ஸோ மெட்ரோபாலிட்டன் ஏரியா அப்படின்றது 74th Constitution Amendment Act படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெட்ரோபாலிட்டன் ஏரியானா எந்த ஏரியாவை நம்ம மெட்ரோபாலிட்டன் ஏரியான்னு சொல்லலாம் அப்படின்னா, அண்ட் ஏரியா ஹேவிங் அ பாப்புலேஷன் ஆஃப் 10 lakhs ஆர் மோர், அங்கே வந்து மக்கள் தொகை வந்து 10 லட்சம் அப்படி இல்லைன்னா அதற்கு மேற்பட்டு இருந்தால் அந்த ஏரியா வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியாவில் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு, கமிட்டிஸ் அண்ட் பர்பஸஸ், இதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய கமிட்டிஸ் இருக்குது, நிறைய கமிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கேசஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பெருபாரி கேஸ், பெருபாரி யூனியன், ஸோ மேனகா கேஸ், இந்த மாதிரி கேசஸ் பேஸ் பண்ணி சில அமெண்ட்மெண்ட்ஸு, சில ரூல்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கேசஸ் எந்த இயரில் நடந்தது அதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கமிட்டி அண்ட் பர்பஸ், இப்போ நம்ம வந்து கொஷின் பேப்பர் பார்க்குறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த லே அவுட் ஐடியா கிடச்சிரும், எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி எக்ஸாமின் த ஒர்க்கிங் ஆஃப் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை வந்து அதுக்கான கமிட்டி, எந்த கமிட்டி செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமிங்கோட ஒர்க்கிங்கை எக்ஸாமின் பண்ணுறதுக்காக இந்த கமிட்டியை செட்டப் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் சரி, ரீவைட்டலைசேஷன் பண்ணுறதுக்கும் 2 கமிட்டிஸ் இருக்குது. ஸ்ட்ரென்தனிங் த பஞ்சாயத்து ராஜ் கமிட்டி, பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசோக் மேத்தா கமிட்டி. அப்படியே லாஸ்ட்டுக்கு வாங்க, எல்எம் சிங்வி கமிட்டி இருக்கா. ரீவைட்டலைசேஷன் ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா எல்எம் சிங்வி கமிட்டி. அதாவது கான்ஸ்டிடியூஷன், பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கிறது வந்து எல்எம் சிங்வி கமிட்டி. அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது வந்து அசோக் மேத்தா கமிட்டி. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிவிகே ராவோ கமிட்டி, ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பாவர்ட்டி அலிவேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாம். ஸோ கொஷின் நம்பர் 54, the chairman and the members of UPSC can hold office for 6 years or till the age of 65 years, whichever is earlier. So the term of office for chairman and members of UPSC பார்த்தீங்கன்னா 6 years or till the age of 65 years. எது முன்னாடி வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஆஃபீஸ் டேர்ம் எண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கொஷின் நம்பர் 55, டிபிஎஸ்பி வந்து நாவல் ஃபீச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் யார் சொல்லியிருப்பாங்க? டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ செட்டிங் அப் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் விச் பார்ட் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன்? ஆன்சர் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ விபி, வில்லேஜ் பஞ்சாயத் விபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தட் இஸ் ரிலேட்டட் டு டிபிஎஸ்பி. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு, இன் இந்தியா த ஃபஸ்ட்டு ப்ரொக்ளமேஷன் ஆஃப் நேஷ்னல் எமர்ஜென்சி அண்டர் ஆர்டிக்கல் 352 வாஸ் டிக்ளேர்ட் இன் த இயர். ஓகேங்களா? ஆர்டிக்கல் 360 பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஆர்டிக்கல் 352 பார்த்திங்கன்னா நேஷ்னல் எமர்ஜென்சி. ஸோ நம்ம வந்து இந்த ஆர்டிகல்ஸ் பற்றி செப்பரேட்டாகவே படிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து எப்போ டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா 1962 பேஸ்ட் ஆன் ஆர்டிக்கல் 352. ஸோ 352 1962 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அக்கார்டிங் டு த ஆர்டிக்கல் 170 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்,
The maximum limit of members in a legislative assembly ஞாபகம் இருக்குங்களா? ஆர்டிக்கல் 170 படித்தோமா? அப்போ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட ஆர்டிக்கல் என்ன? ஆர்டிக்கல் 171. கவர்னரோட ஆர்டிக்கல் 153. சீஃப் மினிஸ்டரோட ஆர்டிக்கல் 163. இப்படி தான் ரிலேட் பண்ணணும். பார்த்தீங்களா? ஆர்டிக்கல் 170 பற்றி நிறைய கொஷின்ஸ் வருது, விச் மீன்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இந்த முக்கியமான விஷயங்களை பற்றி கொஷின்ஸ் வருது. According to the Article 170 of the Indian Constitution, the maximum limit of members in a legislative assembly is not more than 500 and not less than 60 members. அதாவது 500 மெம்பர்ஸ்க்கும் மேலே இருக்கக்கூடாது, 60 மெம்பர்ஸ்க்கு குறைவாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து மேக்ஸிமம் லிமிட் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. ஓகேங்களா? இந்த கொஷின் பாருங்கள், கொஷின் நம்பர் 58. The Administrative Vigilance Division was created in 1955 by Ministry of Home Affairs. ஓகேங்களா? ஸோ உள்துறை அமைச்சகம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஜிலன்ஸ் டிவிஷனை 1955 க்ரியேட் பண்ணுறாங்க. விஜிலன்ஸ் கமிஷன் தான் வந்து சந்தானம் கமிட்டி ஆன் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் வச்சு க்ரியேட் பண்ணாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சர்க்காரியா கமிஷன் ஆன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் வாஸ் அப்பாயிண்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டியூரிங் 1983. சர்க்காரியா கமிஷன் 1983. சில இயர்ஸ் எல்லாம் அப்படியே பைஹெட் பண்ண வேண்டியது தான். நீங்கள் பைஹெட் பண்ணுறது பெருசு இல்லை. 1983 சொல்லிட்டு இப்போ சொல்லுவீங்க, 5 minutes அப்புறமா கூட சொல்லுவீங்க. ஆனால் அதே ஒரு 5 hours கழித்து கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களான்னு எனக்கு தெரில. ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம படிக்கிறது வந்து ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் அப்படி சொல்கிறேன். இப்போ நீங்கள் படிக்கிறீங்கன்னா மறக்காமல் தயவு செஞ்சு ரீகால் பண்ணிவிடுங்க இம்மீடியட்டாக. அப்போ தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைனா அந்த 1983 நமக்கு புதுசாக இருக்கும், சர்க்காரியா கமிஷனே புதுசாக இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் ரிவைஸ் பண்ண நமக்கு தனிப்பட்ட படமாக ஆகிடும். ஓகேங்களா? Sarkaria Commission on Center-State Relations was appointed by the Government of India during 1983. Government of India GOI வந்து Sarkaria Commission on Center-State Relations-கான கமிஷன் என்னது? Sarkaria Commission எப்போ அப்பாயிண்ட் பண்ணுறாங்க? 1983. 60th question பாருங்கள். Who was the ruler of Jammu and Kashmir in 1940? யார் ரூலர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இன் 1940? மகாராஜ் ஹரி சிங். நெக்ஸ்ட், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, ஆர்டிக்கல் 32 பற்றி ப்ரைஸ் பண்ணி அம்பேத்கர் அவர்கள் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருப்பார். ஸோ ஆர்டிக்கல் 32 வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் நமக்கு தெரியும். இந்த ஆர்டிக்கலை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, an article without which the Indian constitution would be nullity. I would not refer to any other article except Article 32. It is the very soul of the constitution and the very heart of it. அதாவது கான்ஸ்டிடியூஷனோட சோல் அண்ட் ஹார்ட்டாக இருக்கிறது ஆர்டிக்கல் 32 தான். ஆர்டிக்கல் 32 அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதை சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் ஆக்ட் வாஸ் enacted in the year 1961. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், இன் அவர் கான்ஸ்டிடியூஷன் த ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு த சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? நம்ம ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, சஸ்பென்ஷன் ஆஃப் சம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். எமர்ஜென்சி பீரியட் அப்போ வந்து எமர்ஜென்சின்னு ஒன்று ஞாபகம் வருது. நேஷ்னல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிக்கல் எந்த ஆர்டிக்கல்? 352. ஃபஸ்ட்டு நேஷ்னல் எமர்ஜென்சி எப்போ டிக்ளேர் பண்ணாங்க? 1962. ஓகேங்களா? ஸோ இந்த எமர்ஜென்சி அப்போது சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ண முடியும். அண்ட் இந்த ஃபீச்சரை வந்து நம்ம எந்த கண்ட்ரிக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம்னா ஜெர்மனி. இங்கே வந்து கொஷனில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஜெர்மனி. ஸோ அந்த அந்த இது வையில் முடியுது, ஈயில் அந்த ரைமிங் வருதா, எமர்ஜென்சி ஜெர்மனி. எமர்ஜென்சிலேயே ஜி இருக்குது பார்த்தீங்களா, ஜெர்மனி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எமர்ஜென்சி ஜெர்மனி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கோஷ்லா கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் டு ரீஇன்வெஸ்டிகேட் த டெத் ஆஃப் ஹூம்? ஸோ சுபாஷ் சந்திர போஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆர்டிக்கல் 132. ஆர்டிக்கல் 132 பார்க்கும்போது எனக்கு ஆர்டிக்கல் 32 ஞாபகம் வருது. 32 ஆர்டிக்கலோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸா? அப்போ அப்படியே ஆர்டிக்கல் 132 வாங்க. ஆர்டிக்கல் 132 of the Indian Constitution deals with the appellate jurisdiction of the Supreme Court in constitutional cases. இங்கே வந்து appellate jurisdiction of the Supreme Court in constitutional cases கொடுத்துருக்காங்களா, அது வந்து ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸா? ஸோ இதில் சுப்ரீம் கோர்ட்டோட appellate jurisdiction in constitutional cases கொடுத்துருக்காங்களா? ஸோ ரெண்டும் அந்த கான்ஸ்டிடியூஷனல் சம்மந்தமாக வருதா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
Which amendment act enabled Delhi and Pondicherry to vote in the presidential elections? Presidential electionsல டெல்லியும் அண்ட் பாண்டிச்சேரியும் ஓட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது வந்து எந்த ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா 70th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே, 70வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட். நெக்ஸ்ட்டு ஆக்ட்ஸு இயர்ஸ், இந்த மாதிரி சில ஆக்ட்ஸு அண்ட் அதுக்கான இயர்ஸும் கொடுத்துருக்காங்க. சாரதா ஆக்ட் 1929, ஈக்குவல் பே ஆக்ட் 1976, பிளாக் போர்டு ஆக்ட் 1992, 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் திருமதி இந்திரா காந்தி. ஸோ இந்த மாதிரி இந்த ஆக்ட் மட்டும் கிடையாது, எந்த ஆக்ட் வேணாலும் கேட்கலாம். அகெயின் நான் சொல்கிறேன், இது நீங்கள் அந்த ஃபிகர்ஸ் அந்த நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, அது நீங்கள் வந்து எக்ஸாக்டாக தெரிஞ்சால் மட்டும்தான் நமக்கு அந்த மார்க்கு கிடைக்கும். ஸோ ஒன்று படித்தா நமக்கு கிடைக்காது, எல்லாத்தையும் வந்து ரீகால் பண்ணணும், திருப்பி படிக்கணும், ரிலேட் பண்ணி படிக்கணும், ரிவைஸ் பண்ணணும். த மோர் வி ரிவைஸ், த மோர் வி கேன் ரீகலெக்ட், த மோர் வி கேன் வின் ஈஸிலி. ஓகேங்களா? ஸோ whether the governor of a state has the power to dissolve the state legislature? Yes. So whether the governor of a state has the power, ஒரு ஸ்டேட்டோட ஆளுநருக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை டிசால்வ் பண்ணுறதுக்கான பவர் இருக்கா? எஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த ரூல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட், இஃப் த ஸ்பீக்கர் அட்மிட்ஸ் notice of a motion, no date is fixed for its introduction, then it is called. அதாவது ஒரு மோஷன் அட்மிட் பண்ணுறாங்க ஸ்பீக்கரை, பட் அதுக்கான டேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணலை, fixed for its introduction, then it is called. இது வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ளனேட்டரி ஆன்சர் தான். பார்த்தீங்கன்னா no day yet named motion. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் செப்பரேட் டாபிக்ஸில். நானும் படிக்க போகிறேன். ஸோ நான் படிக்கிற விஷயத்த கண்டிப்பாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் டு த பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வாஸ் இனிஷியேட்டட் பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் எல்எம் சிங்வி கமிட்டி. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? அசோக் மேத்தா கமிட்டி எதுக்கு பண்ணாங்க? எதுக்கு அது அந்த கமிட்டி என்ன பண்ணும்? ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸாக. எல்எம் சிங்வி கமிட்டி என்ன பண்ணும்? ரீவைட்டலைசேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ரீவைட்டலைசேஷன் ஆஃப் த பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஞாபகம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த ரீவைட்டலைசேஷன் அப்படின்னாலே புதுப்பிக்கிற மாதிரி ஒரு வைட்டாலிட்டி ஆஃப் அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க பேஸ்ட் ஆன் எல்எம் சிங்வி கமிட்டி. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன் இந்தியா பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் ரெஸ்ட்ரிக்டட் பிகாஸ் த கான்ஸ்டிடியூஷன் இஸ் சுப்ரீம். ஓகேங்களா? ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து அதனுடைய பவர் வந்து ரெஸ்ட்ரிக்டட் தான். ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் தான் வந்து சுப்ரீமான ஒரு விஷயம். The government of India, next question பாருங்க. The government of India instituted Bharat Ratna and Padma Shri awards under Article 18th of the Indian Constitution. பாரத் ரத்னா அண்ட் பத்ம ஸ்ரீ. ஓகேங்களா? இந்த ரெண்டு அவார்டையும் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எந்த ஆர்டிக்கலில் நிறுவியிருக்காங்க? ஆர்டிக்கல் 18th ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஆர்டிக்கல் 14 to 18 வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி தானே. ஸோ ஆர்டிக்கல் 18 டீல்ஸ் வித் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இந்த பாரத் ரத்னா அண்ட் பத்மஸ்ரீ வந்து நமக்கு எதில் கொடுத்துருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 18 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 74 எக்ஸப்ஷனலாக கொடுத்துருக்காங்க. 74th கொஷின் பாருங்கள். த வேர்ட் செக்குலரிசம் வாஸ் இன்சர்ட்டட் இன் த ப்ரியாம்பிள் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். After Supreme Court of India observed secularism was a basic feature of the Constitution in 1973. Secularism வந்து கான்ஸ்டிடியூஷனோட ஒரு அடிப்படை ஃபீச்சர் அம்சம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எந்த வருஷத்தில் அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா 1973. பட் செக்குலரிசம் வந்து ப்ரியாம்பிளை இன்க்ளூட் பண்ண வருஷம் வந்து 1976. ஸோ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. Next, the special status provided to Jammu and Kashmir under Article 370 limits Parliament to enact laws related to List 1 and List 3 of the 7th schedule. 7th schedule படி List 1 and List 3க்கு மட்டும்தான் law enact பண்ண முடியும் பார்லிமெண்ட்டுக்கு as per the special status provided to Jammu and Kashmir under Article 370. Article 360 வந்து financial emergency, Article 370 வந்து special status to Jammu and Kashmir. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். த ஐடியல்ஸ் ஆஃப் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி enshrined in the preamble of the Constitution of India were
adopted under inspiration from the French Revolution. ஓகேங்களா. ஸோ லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி இது எல்லாமே வந்து அதான் ஃப்ரீடம், சமத்துவம் மற்றும் பிரதர்ஹுட் இது எல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்லேருந்து நம்ம அடாப்ட் பண்ண ஒரு ஃபீச்சர் தான் ப்ரியாம்பிள்னா முன்னுரை. What percentage of downtrodden students enrollment in private schools as per Right to Education Act? 25%. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டிராஃப்டிங் கமிட்டிஸ் சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். நெக்ஸ்ட்டு which year the Constitution of India lowered the voting age from 21 years to 18 years? இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன்ல. 21 years யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். 21 18 மாற்றின அந்த வருஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1988. இப்போ 21 இருந்தது. 21 வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வச்சு தான் நம்ம மாற்ற முடியும். அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். 21 61 ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 21 வேறு எங்கேயோ படித்த மாதிரி இருக்குல்ல. 1921 தான் பிரிட்டிஷ் இந்தியன் பீரியடில் விமனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்கன்னு படித்தோமா. ஸோ அதையும் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 21 18 இயர்ஸாக மாறுறது எந்த வருஷம்? 1988. ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 21 இயர்ஸை 18 மாற்றுறதுக்காக ஒரு அமெண்ட்மெண்ட் வேணும். அண்ட் அந்த அமெண்ட்மெண்ட் வந்து 21ஓட ரைமிங்காக இருக்கும் 61. ஓகேங்களா. இப்படி தான் படித்தாகணும். ரிலேட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் த நான் அப்படி தான் படிக்கிறேன். ஸோ நான் படிக்கிற மெத்தடை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் ஓகேவோ நீங்கள் படிங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் த சேர்பர்சன் ஆஃப் நித்தி ஆயோக் பிரைம் மினிஸ்டர்? நித்தி ஆயோக்கு முன்னாடி என்ன பேர் இருந்தது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். த ரிட் ஆஃப் ஹேபியஸ் கார்பஸஸ், அதாவது ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்ற பேராணை எதுக்காக அப்படின்னா டு சேஃப்கார்ட் பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? 5 ரிட் இருக்கும். ஹேபியஸ் கார்பஸ், சர்ஷியோரரி, மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், கியூ வாரண்டோ. இப்போ நம்ம அந்த 5 ரிட்டையுமே வந்து அதுக்கான பர்பஸ் என்னென்னு படித்து வச்சுக்கணும். ஏன்னா ஹேபியஸ் கார்பஸே திருப்பி கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, மேபி கேட்கலாம். பட் அந்த 5ஐயுமே நம்ம படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எது கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ரிட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ராஜ்பவன் யாருடைய மாளிகைன்னா கவர்னர். அப்புறம் ராஷ்டிரபதி பவன் பிரசிடெண்ட். இம்பீச்மெண்ட் வந்து வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். லெஃப்டினன்ட் கவர்னர் வந்து யூனியன் டெரிட்டரிஸில் தான் வந்து லெஃப்டினன்ட் கவர்னர் இருப்பாங்க. ஓகே, லெஃப்டினன்ட் கவர்னர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா வாஸ் செட் அப் ஆன் 5th Jan 1966 அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப். இப்போது அதாவது லோக்பால், லோக் ஆயுக்தான்னு 2 பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? லோக் ஆயுக்தா ஃபஸ்ட்டு மகாராஷ்டிராவில் வந்தது. இப்போ இது வந்து நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் கீழே தான் இது வரும். த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா வாஸ் செட் அப் ஆன் 5th January 1966 அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் மொராஜி ஆர் தேசாய். ஸோ யார் வந்து சேர்மன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு கேட்டாங்கன்னா மொராஜி ஆர் தேசாய். எப்போ செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா 5th January 1966. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த சுப்ரீம் கோர்ட் இன் த இந்தியன் யூனியன் ஹேஸ் மோர் பவர்ஸ் தேன், அதாவது உலகத்தில் இருக்க எந்த சுப்ரீம் கோர்ட்டை விடவும் அதிகமான பவர்ஸ் நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர். அதே மாதிரி லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன் எது நம்மளது? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தான். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு அசர்ஷன், ஒரு ரீசனிங். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அதுக்கான ரீசனிங் கொடுப்பாங்க. நம்ம ரெண்டுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லணும். அசர்ஷன் பார்த்தீங்கன்னா த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டட் லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா. லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா வந்து ரெக்கமெண்ட் பண்ணது எந்த கமிஷன்? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். ரீசனிங், தீஸ் ஆர் ஃபார் த ரிட்ரெசல் ஆஃப் சிட்டிசன்ஸ் கிரீவன்சஸ். மக்கள் துயர போக்குறதுக்காக தான் இந்த கமிஷன்ஸ் இருக்குது. ரெண்டுமே வந்து ட்ரூ தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன். சிவில் ரைட்ஸ் ஆக்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான சிவில் ரைட்ஸ் ஆக்ட் ப்ரொடெக்ஷன் வந்து என்னைக்கு வந்து அமலாக்கப்படுத்தப்பட்டது அப்படின்னா 19th November 1976. ஓகேங்களா. இதில் ஒரு விஷயம் விஷயம் பார்த்தீங்களா, 19th November என்னது? தேசிய ஒருமைப்பாட்டு தினம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷ்னல் இன்டகிரேஷன் டே.
So the Protection of Civil Rights Act came into force on 19th November 1976. ஓகேங்களா. Next, who one of the following is the ex officio chairman of the Rule Committee, General Purpose Committee and Business Advisory Committee? Answer, the Speaker. So ex officio chairman of the Rule Committee, General Purpose Committee and Business Advisory Committee யாருன்னு பார்த்தீங்கன்னா the Speaker. ஓகேங்களா. Next, the Indian Constitution describes legislative relations between Union and states in Article 245 to Article 255. ஓகேங்களா. ஸோ legislative relations between Union and states எதில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா Articles 245 to 255. என்ன கேட்டால் நீங்கள் எது படித்தாலுமே ஒரு பேராகிராஃபை எழுதி பார்த்துட்டிங்கன்னா அந்த ஆர்டிகல்ஸோடு உங்களுக்கு எல்லாமே பக்காவாக ஞாபகம் இருக்கும். இதுன்னு கிடையாது. இப்போ நீங்கள் ஆர்டிகல்ஸ் ஒரு 1 to 11 ஆர்டிக்கல் படிக்கிறீங்க, அந்த ஆர்டிக்கல் வந்து என்னென்னலாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் எழுதி பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னா அப்படியே எழுதி பாருங்கள் மனப்பாடமாக. இந்த ஆர்டிக்கல்னால் இதுதான், இந்த ஆர்டிக்கல்னால் இதுதான். இப்போ நம்ம ஆர்டிக்கல் 21 பார்த்தோம், 41 பார்த்தோம், அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, அதை நீங்கள் எழுதி பாருங்கள், உங்களுக்கு நல்லா மனப்பாடம் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து Article 25 of the Constitution of India guarantees a right to religion. Right to religion எந்த ஆர்டிக்கலை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க? Article 25. நெக்ஸ்ட் பாருங்கள், which one of the following is not a formally prescribed device available to the members of parliament? Formally prescribed device எது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0R. மற்றது எல்லாமே இருக்குது. question hour, half an hour discussion, short duration discussion. Next, the National Commission to review the working of the Constitution was set up in the year 2002. ஓகேங்களா. அதாவது கான்ஸ்டிடியூஷனோட ஒர்க்கிங் எப்படி இருக்குன்றத ரிவ்யூ பண்ணுறதுக்கான ஒரு நேஷ்னல் கமிஷன் எந்த வருஷம் செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா 2002. நெக்ஸ்ட்டு 4th schedule, seats allotted in the Council of States. 7th schedule, division of powers. 11th schedule, 73rd amendment. 8th schedule, languages. இது வந்து ஷெட்யூல் ரிலேட்டட் கொஷின். அதுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக கொடுத்துட்டு கரெக்டாக ராங்கான்னு கேட்பாங்க, அப்படி இல்லைனா மேட்ச் பண்ண சொல்லுவாங்க, எந்த மேட்சிங் ஃபால்ஸ்ன்னு கேட்பாங்க. ஸோ நமக்கு அது எல்லா ஷெட்யூலுமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு, which amendment was called as a revision of the Constitution and it introduced changes in preamble as many 53 articles and 7th schedule. அதாவது ஒரு அமெண்ட்மெண்ட் வருது, அந்த அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட 53 ஆர்டிக்கல்லையும் 7th ஷெட்யூல்லையும் வந்து சேஞ்சஸ் கொண்டு வருது. அது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42nd amendment. 42nd amendment வந்து 1976. இட்ஸ் கால்ட் அஸ் த மினி கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், the separation of a state from the Indian Union has been barred by the 16th amendment. அப்போ இப்போ வந்து இந்தியன் யூனியன்லேருந்து எந்த ஒரு ஸ்டேட்டையும் தனியாக பிரிக்க முடியாது. அப்படி பண்ணால் அதுக்கான பாரிங் வந்து நமக்கு வந்து 16th amendment வந்து ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு, விஜிலன்ஸ் கமிஷன் பேஸ் பண்ணி 4 கொஷின்ஸ் பார்த்தோம்ல, அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா CAG, Comptroller and Auditor General of India. The Comptroller and Auditor General of India is responsible for the audit of the accounts of யாரோட அக்கௌண்ட்ஸ்க்கு வந்து ஆடிட்டிங்க்கு வந்து CAG வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி யூனியன் கவர்மெண்ட், த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் த கவர்மெண்ட் ஆஃப் த யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேங்களா. ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த பெக்யூலியர் நேச்சர் ஆஃப் த இந்தியன் ஃபெடரேஷன்? பெக்யூலியர் நேச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சென்டர், நமக்கு ஒரு வலுவான மையம் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு, இன் விச் கேஸ் பாஸ்போர்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் பர்சனல் லிபர்ட்டி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேசஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அந்த கேசஸ் பேஸ் பண்ணி நம்ம கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும். பாஸ்போர்ட் வந்து பர்சனல் லிபர்ட்டி, தனி மனித சுதந்திரம் அப்படின்றது வந்து எந்த கேஸ் மூலயமா நமக்கு வந்திருக்குன்னா மேனகா காந்தி 1978. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, which schedule deals with the division of powers between states and union? ஆல்ரெடி பார்த்தோம்ல அந்த ஷெட்யூலில் 7th schedule deals with the division between the states and the union. 8th schedule language. இந்த மாதிரி ஒன்று திருப்பி ரிப்பீட் பண்ணுங்கள். ரிப்பீட் பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை, ரிப்பீட் பண்ண நமக்கு தான் ஈஸி படிக்கிறதுக்கு, ரீகால் பண்ணுறதுக்கு. The Lokpal bill was first introduced in the Lok Sabha in which year? Lokpal bill ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க? 19
68. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு the Verma Committee on Fundamental Duties was set up in the year. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கான வர்மா கமிட்டி எப்போ செட்டப் பண்ணுறாங்கன்னா 1999. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு which one of the articles says the vice president presides over the meetings of the council of states? council of statesக்கான மீட்டிங்ஸ்க்கு வைஸ் பிரசிடென்ட் வந்து ப்ரிசைட் ஓவர் பண்ணுவார் அப்படின்றத சொல்கிற ஆர்டிக்கல் வந்து ஆர்டிக்கல் 89. அகெயின் நான் திருப்பி சொல்கிறேன், unless we are strong enough in the articles it's really difficult. ஓகேங்களா. நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆர்டிகல்ஸ் அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட வின்னிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு Article 360 of the Indian Constitution deals with financial emergency. So 360 financial emergency நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 370 வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பார்லிமெண்ட் எதெல்லாம் எனக்கு பண்ண முடியும், லிஸ்ட்டு 1 and 3 மட்டும்தான். ஸோ இப்படி நீங்கள் கோரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு which case prompted the Indian Parliament to enact 24th Amendment Bill? ஆன்சர் வந்து கோலக்நாத் கேஸ். ஸோ இந்த மாதிரி என்னென்ன கேசஸ் இருக்குது, அது எந்தெந்த இயர், அதுக்கான சிக்னிஃபிகன்ஸ் என்னன்றதை நான் செப்ரேட்டாக நான் படிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அதை வீடியோவாக நான் போடுறேன். ஹூ இஸ் த 13th President of India? ஆன்சர் KR நாராயணன். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நமக்கு வந்து க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ 13th 12th 10th எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ நம்ம வந்து ஆன்சர் பண்ண நமக்கு அந்த ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமிட்டி அண்ட் பர்பஸ் கொடுத்துருக்காங்க. டட் கமிட்டி வந்து இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங், வான்சோ கமிட்டி வந்து டைரக்ட் டாக்ஸஸ், ராஜமன்னார் கமிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், ரங்கராஜன் கமிட்டி வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட்டு க்ரீமி லேயர் கான்செப்ட் வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் இந்த கேஸ் ஆஃப் ஆல்ரெடி சொன்னோம்ல, கேசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்திரா சஹானி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் படி க்ரீமி லேயர் கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் எக்ஸசைஸ்ட் பை த பார்லிமெண்ட் ஓவர் த எக்ஸிக்யூட்டிவ் த்ரூ கேக். ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் பை த பார்லிமெண்ட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா மூலமாக தான் வந்து பார்லிமெண்ட் வந்து ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேங்களா, எக்ஸசைஸ் பண்ண முடியும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், த கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்டர் விச் ஆர்டிக்கல்? கேகை பேஸ் பண்ணியே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 கொஸ்டின் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஆர்டிக்கல் 148. ஃபைனலாக நம்ம கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவில் எந்த ஆர்டிக்கல் அப்பாயிண்ட் ஆகுறாங்க, எந்த ஆர்டிக்கல் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 148. ஓகேங்களா. ஸோ நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்த பாலிட்டியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்டிருந்த கொஷின்ஸ் அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் பார்க்கலாம், சப்ஜெக்டையும் தனியாக பார்க்கலாம். ஸோ if you really found this useful, please don't forget to subscribe to TNPSC STUDYGRAM. And if you are okay with this teaching and if you are able to understand in this way, please do comment. I am ready to go through your valuable feedbacks. Thank you. All the very best for all your preparations. Wishing you all success.